இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் பச்சரிசியும் 1 ஸ்பூன் துவரம்பருப்பும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். முதல்ல நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ முதல்ல பருப்பையும் அரிசியும் சேர்த்துக்கிறேன். தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதோட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு வந்து ஜார் கழுவி அந்த தண்ணியே சேர்த்துக்க போகிறேன். இதை உடனே நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா அரிசியும் பருப்புனால உடனே அடி பிடிச்சிரும். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். மோர் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. நுரக்கட்டி வந்தால் போதும். நான் வந்து 1/2 லிட்டர் தயிரை இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி பீட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே தயிரை சேர்த்திங்கன்னா திரியாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி நைஸாக பீட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அதே மாதிரி ரொம்ப புளிப்பான தயிரும் சேர்த்துக்கக்கூடாது. இன்றைக்கி உர வச்ச ஃப்ரெஷ் தயிரும் சேர்த்துக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்கணும், ரொம்பவும் புளிக்கக்கூடாது. அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து வெறும் மோர் குழம்பு. நீங்கள் விருப்பப்பட்டால் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம், இல்லை பூசணிக்காய் வேக வச்சு சேர்த்துக்கலாம். ஆனால் மோர் குழம்புக்கு வந்து சும்மா இப்படி வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெண்டைக்காய் போட்டோம்னா வெண்டைக்காயோட டேஸ்ட் வந்துடும், பூசணிக்காய் போட்டோம்னா பூசணிக்காயோட டேஸ்ட் வந்துடும். சில பேர் வடை மாதிரி செஞ்சு கூட சேர்த்துக்குவாங்க. அது போட்டிங்கன்னா என்ன நம்ம சேர்க்குறோமோ அந்த டேஸ்ட்டு தான் வரும். மோர் குழம்புனா இப்படி வெறும்னா இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். மோர் குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஆடை கட்டி வந்துச்சுன்னா போதும், நுர கட்டி வந்துச்சுன்னா போதும். அப்படியே ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா நுர கட்டி வருது. இதோடு ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ நான் இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஆஃப் பண்ண போகிறேன். ரொம்ப நேரம் தயிர் ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா திரியாக வந்துடும். இப்போ நம்மளோட சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மோர் குழம்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.